தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தம் யோவேல் 2 அதிகாரம் 21 ஜோயல் சாப்டர் 2 verse 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நடக்கிறதான சம்பவங்களை பார்க்கும் பொழுது உங்கள் மனதிலே பயமும் திகிலும் காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்துல சாத்தான் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான பயத்திற்குரியதான காரியங்களை கொண்டு வந்து உங்களை பயமுறுத்துகிறது அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு நான் மிகப்பெரிய பலமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர்! இந்த உலகத்துல ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன், உனக்கு மிக பெரிய பலனாயிருக்கிறேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதைத்தான் சொல்கிறார். Dear child of God, you might face a lot of situations that may frighten you, but my Lord Jesus tells you, do not be afraid, but rejoice. Rejoice. You don't need to be afraid of these things which are controllable by our Lord Jesus Christ. There is nothing which our Lord Jesus cannot control, because He is greater than your problem. He is greater than your fear. He is greater than every situations that you may face in your life. You need to believe that my Lord Jesus Christ can do great things in my life because I am His child. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருப்பதினாலே என்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். காரணம், அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். You don't need to be afraid, but rejoice. When you are afraid, Satan is happy. But when you rejoice, Satan is upset. We need to upset Satan by the power of our Lord Jesus Christ. You need to be bold enough to face and chase every evil forces which are working against you. The word of God says in James chapter 4 verse 7, resist the devil, then he will flee from you. You don't need to be afraid, but you need to stand against the devices of Satan so that he will flee from you. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கி மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இந்த நாளிலே நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக அவர் வழக்காடுகிறார், நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். The risen Lord Jesus Christ is interceding for us. He is fighting for us. He has given us the power to stand against the enemy so that he will flee from us. Believe so that the Lord will do great things in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். It may be a financial issue. It may be about the future of your children. It may be the family issues that you could not solve. But everything is in control with our Lord Jesus Christ. உங்கள் பிள்ளைகளை குறித்ததான பயமோ, உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்டதான நஷ்டமோ, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான காரியமோ,
பொருளாதார நெருக்கடியோ, வியாபாரத்தில் நஷ்டமோ, தீர்க்க முடியாத வியாதியோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் செய்து முடிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்துல உங்களுடைய வியாதியை சுகப்படுத்துவார், உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், பிள்ளைகளுக்கு நல்ல இடத்திலே வரன்களை வரச் செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். விசுவாசியுங்கள், சந்தோஷமாயிருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய நாங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு எந்த விதமான வலையை விரித்தாலும் அந்த வலையினுடைய கண்ணிகளை நாங்கள் இப்பொழுதே தெரித்து போகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையோடு செயல்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறோம். பொருளாதார நஷ்டங்களை மாற்றி போடும், பிள்ளைகளுக்கு இருக்கிறதான வியாதிகளை அகற்றி போடும், கடன் பிரச்சனைகளை அகற்றி போடும், வியாபாரத்திலே உயர்வை கொடும், அற்புத அடையாளங்களை செய்திருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.